ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல காலை வேளையிலே அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து சில காரியங்களை சிந்திக்க தேவன் நமக்கு கிருபை செய்வராக. 1 யோவான் எழுதின நிருபத்திலிருந்து சில காரியங்களை சிந்திப்போம். முதலாவதாக நாம் பார்ப்பது 4வது வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். அநேக நேரங்களிலே ஒவ்வொரு நிருபமானது எழுதப்படுவது எதற்காக என்பதை அந்த நிருபத்தின் வாயிலாக எழுத்தாளர் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் சற்று வித்தியாசமாக 1 யோவானுக்கு எழுதின நிருபமானது காணப்படுகிறது என்பதை நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். எந்த காரியத்திற்காக அவர் எழுதுகிறார் என்பதை ஆணித்தரமாக அழுத்தந்திருத்தமாக சொல்லக்கூடிய காரியங்களை இதன் மூலமாக கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வராக. நாம் வாசிப்போம் 4வது வசனத்தை. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக யோவான் எழுதும் பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகள் உங்களுக்கு எழுதுகிறோம் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய சந்தோஷம் குறைவானவைகளாக இருப்பதை பரிசுத்த ஆவியானவர் விரும்புவதில்லை. அதே போல அவர் விருப்பம் என்னவென்று சொன்னால், நாம் சந்தோஷத்திலே நிறைந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சந்தோஷம் ஏன் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு காரியத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வருஷத்தின் துவக்கத்திலே நம்மோடு இருந்த ஆண்டவர் இந்த வருஷத்தின் கடைசி மாதத்திலும் நம்மோடு வரைக்கும் இருக்கிறார். அவருடைய வழிநடத்துதல் மிகவும் ஆச்சரியமானதாக இருக்கிறது. அவர் நமக்கு பாராட்டின அன்பு, தயவு, இரக்கங்கள் எல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் சற்று திரும்பி பார்த்தால் எத்தனையோ காரியங்கள் நம்மை விட்டு கடந்து போய் இருக்கிறது. கர்த்தரோ நம்மோடு கூட இருக்கிறார் என்பது எவ்வளவு மிகுந்த ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாக நமக்கு தென்படுகிறது. ஆகவே இந்த தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருப்பதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நம்முடைய சந்தோஷம் நிறைவாக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது என்பதை இந்த 4ஆம் வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அநேக நேரங்களிலே நாம் சோர்ந்து போகிறோம், அநேக நேரங்களில் வேதனைப்படுகிறோம், அநேக நேரங்களில் நாம் எத்தனையோ காரியங்களை இழந்து நிற்கிறோம். தேவனுக்காக நாம் பலதரப்பட்ட நிலைமைகளிலே ஊழியங்களுக்கு போகும்போதும் வரும்போதும் பல கஷ்டங்களை, சோர்வுகளை, அசதிகளை நாம் பார்க்கிறோம், அல்லது எதிர்ப்புகளை நாம் பார்க்கிறோம். அதை பார்த்து நாம் சந்தோஷப்படுவதற்கு பதிலாக நாம் துக்கப்படக்கூடியவர்களாக காணப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், சந்தோஷமானது நிறைவாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நிருபத்தை நான் உங்களுக்கு எழுதி கொடுக்கிறேன். இவைகளை நாம் வாசிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், தேவன் ஒருபோதும் நம்மை விட்டு விலகி போகிறவர் அல்ல. தேவன் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவரும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றியோடு கூட வாழ்வதற்கு நமக்கு துணை செய்கிறவரும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். ஆகையினாலே அப்படிப்பட்ட வல்லமை தேவனாகிய கர்த்தருக்கு நன்றியோடு கூட நாம் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஊழியங்களை நிறைவேற்றி, நம்முடைய பொறுப்புகளை நிறைவேற்றி நாம் வாழ்வதற்கு போதுமான பலனை தேவன் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இரண்டாவதாக 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 12வது வாக்கியம். பிள்ளைகளே, அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்பது எவ்வளோ ஆச்சரியமான ஒரு காரியம். பிரியமானவர்களே, பாவத்தோடு வாழுகிற ஜனங்களுக்கு மத்தியிலே தேவன் நம் பாவங்களை மன்னித்திருக்கிறார் என்று நமக்கு சொல்லுவது சந்தோஷத்துக்குரிய காரியம் அல்லவா? அது துக்கப்படுகிற காரியம் அல்ல, சந்தோஷப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய இந்த உலகத்தில் காசு, பணமோ, பொருளோ, பேரோ, புகழோ நம்மளோடு இல்லாமல் போனாலும் பாவ மன்னிப்பாக நிச்சயம் நமக்கு இருக்கிறது. அதற்காக நாம் சந்தோஷப்பட வேண்டும். அதற்காகவே வேதம் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த யோவான் என்ன செய்கிறார்? அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். அப்படியானால் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருப்பதனால் பரலோகத்திலே நம்முடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுது நாம் பாவிகள் என்ற லிஸ்ட்டில் இல்லை. நாம் யாராக இருக்கிறோம் என்று சொன்னால், பரிசுத்தவான் என்கிற அந்த லிஸ்ட்டில் நம்ம இருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுத்த ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமத்தோடு வாழ வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. இவைகளை உணர்ந்து நாம் தொடர்ந்து நம்முடைய விசுவாசத்திலே முன்னேறி போவதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். மூன்றாவதாக 13வது வசனம், 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிரியமானவர்களே, பிதாக்களுக்கும் எழுதுகிறார்,
வாலிபர்களுக்கும் எழுதுகிறார், பிள்ளைகளுக்கும் எழுதுகிறார். இப்படிப்பட்ட 3 தரப்பு நிலைமைகளிலே அவர் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். என்ன நோக்கத்துக்காக என்று சொன்னால், அவரை அறிந்திருப்பதற்காக எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். பிதாக்களுக்கு சொல்லும் பொழுது நம்முடைய முன்னோர்கள், இன்னும் சொல்லப்போனால் முற்பிதாக்கள், அவருடைய சந்ததிகள் அனைத்துமே கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்களாக காணப்படுகிறார். தேவனை அறிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவன் யார் என்று நன்றாக புரிந்து விசுவாசித்து விசுவாசத்தின் பாதையிலே கடந்து போனவர்கள். ஆகவே தான் சொல்லுகிறார், பிதாக்களே ஆதி முதலாய் நீங்கள் அவரை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், இந்த நிருபத்தை நான் எழுதுகிறேன். அடுத்ததாக சொல்லுகிறார், வாலிபரே பொல்லாங்கானை நீங்கள் ஜெயித்ததினால் இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபர் என்று சொல்லும் பொழுது அந்த நாட்களிலே விசுவாசத்தை வளர்ந்து வந்த எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறார்கள். தாவீது இருக்கிறார், யோசேப்பு இருக்கிறார். இவர்கள் எல்லாம் வாலிப பிராயங்களிலே காணப்பட்டவர்கள். அப்படியெல்லாம் இருந்த இவர்கள் பொல்லாங்கானை ஜெயித்து தேவனுக்கு மகிமை சேர்த்தவர்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் இவர்கள் எல்லாம் விசுவாசத்திலே வல்லவர்களாக வளர்ந்தவர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு திட்டமாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அன்றைக்கு அவர்கள் வாலிபர்களாக இருந்தபோது இந்த உலகத்தை நேசிக்கவில்லை, உலகத்தின் காரியங்களுக்கு எதற்குமே முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. தேவன் ஒருவருக்கு மாத்திரமே முக்கியத்துவம் கொடுத்தார்கள். தேவனை மாத்திரம் சார்ந்து கொண்டார்கள். விசுவாசத்திலே வல்லவர்களாக திகழ்ந்தார்கள். ஆகையினாலே நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்தபடினாலே நான் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லி இந்த வேதம் அப்படியாக சொல்லுகிறது. பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறது, பிதாவை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். அன்றைய காலங்களிலே சிறுவர்களாக பிள்ளைகளாக காணப்பட்ட எத்தனையோ பேர், அவர்களுக்கும் இந்த நிருபம் எழுதப்படுகிறது. அந்த வயதிலே கூட பிதாவாகி தேவனை அவர்கள் அறிந்தவர்களாக காணப்பட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் படுக்கும் பொழுதும் சாப்பிடும் பொழுதும் தூங்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் வேலை செய்கிற பொழுதும் இந்த இயேசு கிறிஸ்துவாகிய தேவனை அல்லது பிதாவாகிய தேவனை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் தேவன் உங்களுக்கு எப்படிப்பட்டவராக இருந்தார், எப்படி தப்புவித்தார், எப்படி நடத்தினார், எப்படி உங்களுக்கு நன்மை செய்தார் என்கிற காரியங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி சட்டமாக கொடுத்தார். அந்த சட்டத்தின்படி அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்ததினாலே அவர்கள் விசுவாசத்திலே நிலைத்து நிற்க, தேவனை அறிந்து கொள்ள, தேவன் எவ்வளவு வல்லவர் என்பதையும், எப்படியெல்லாம் அவர்களை வழிநடத்தி வந்தார் என்பதையும், வனாந்தரத்திலே எவ்வளவு அற்புதங்கள் நடக்கப்பட்டது என்பதையும், தேவன் அவளோடு கூட எப்படியாக துணையாக இருந்தார் என்பதையும், சத்துருக்களுக்கு முன்பதாக இவருடைய நிலைமைகளிலே எவ்வளவு உதவி செய்தார் என்பதையும், தேவனை குறித்து தேவனுடைய வல்லமையை குறித்து அறிந்து கொண்டவர்களாக இருந்தபடினாலே நான் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். அதற்கு பிற்பாடு நான் பார்க்கும் பொழுது எங்கே பார்க்கிறோம் என்று சொன்னால், அதே 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே நான் பார்க்கிறோம். 26ஆம் வசனம் என்ன சொல்கிறது? உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். இன்றைக்கு வஞ்சனை என்பது பலதரப்பட்ட நிலைமைகளிலே காணப்படுகிறது. விசுவாசத்தின் வஞ்சனை, விசுவாசத்தை விட்டு அவர்கள் வழுவி போவதற்கு பலதரப்பட்ட வஞ்சனைகள் காணப்பட்டது. அந்த நாட்களிலே அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ விடாதபடிக்கு, வாழக்கூடாதபடிக்கு சத்துருவானவன் பலதரப்பட்ட நிலைமைகளிலே அவருடைய விசுவாசத்தை கெடுத்து போட முயற்சி செய்யக்கூடியவனாய் உலகத்தை காண்பித்து, பொருளாதாரங்களை காண்பித்து, இப்படி பலதரப்பட்ட காரியங்களை காண்பித்து விசுவாசத்தை விட்டு வழிவு போகக்கூடிய இருதயம் உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய திட்டமாக இருந்தது. ஆனாலும் தேவ பிள்ளைகளிலே அநேகர் கிறிஸ்துவுக்காக, தேவனுக்காக வைராக்கியம் உடையவர்களாக, வைராக்கிய வாஞ்சியுள்ளவர்களாக, விசுவாசத்திலே தைரியம் உள்ளவர்களாக, சகலத்தையும் செய்யக்கூடியவர்களாக, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாக, உலகத்தின் ஆசாவாசங்களையெல்லாம் உதறி தள்ளக்கூடியவர்களாக அந்த நாட்களிலே விசுவாசத்திற்காக தங்கள் எல்லா விதமான நிலைமைகளிலே தங்களை தியாகம் செய்து கொண்டு எப்படியாகிலும் என் ஆண்டவருக்காக நான் வாழுவேன் என்கிற அந்த தைரியத்தோடு வாழ்ந்தார்கள். ஆகையினாலே வேதம் சொல்லுகிறது, உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகள் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆகையினாலே வஞ்சிப்பது என்பது இந்த புதிய காரியம் அல்ல, அன்றைக்கும் அது காணப்பட்டது. ஆகையினாலே உங்களை யாரும் வஞ்சித்து விடக்கூடாது, மேலும் அந்த வஞ்சனைக்கு நீங்கள் சிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட வஞ்சனையான பேச்சுக்களை கேட்கும் பொழுது நீங்கள் பின்வாங்கி போய்விடக்கூடாது, தேவனுக்காக நிற்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக நான் இவைகளை எழுதுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதினாலும்
சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு நான் எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை அறியாதவர்கள் அல்ல. சத்தியத்தை குறித்து பலதரப்பட்ட நிலைமைகளிலே பரிசுத்தவான்கள் இவர்களுக்கு மீண்டும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். முற்பிதாக்கள் மாத்திரமல்ல, ஆதி பிதாக்கள் மாத்திரமல்ல, அப்போஸ்தலர்கள் கூட இந்த தேவனை குறித்து அதிகமாய் போதித்திருக்கிறார்கள். அவர்கள் சிறு வயது முதற்கொண்டு அவருடைய முதிர் வயது வரைக்குமே தேவனை பற்றி அதிகமாக அறியக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு அப்படிப்பட்ட நல்ல பாக்கியம் கிடைத்தது. அதைத்தான் நீங்கள் சொல்லுகிறார். சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும், சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி தேவனால் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த சத்தியத்தை அறிந்தவர்கள் ஒருபோதும் பின்வாங்கி போகக்கூடாது. சத்தியத்தை அறிந்தவர்கள் தேவனை விட்டு விலகி போய்விடக்கூடாது. உலகத்தின் மீது ஆசை வைத்து போய்விடக்கூடாது. தேவனை பற்றி கொண்டு தேவனுக்காக வைராக்கிய வாஞ்சலுள்ளாக வாழ வேண்டும் என்பதற்காக நான் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லி, இப்படிப்பட்ட நிலைமைகளிலே ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய தேவன் அவர்களுக்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால் எழுதுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரம் 13வது வசனம், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். எவ்வளோ அருமையான காரியம் பார்த்தீர்களா? உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறனாலே உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? நித்திய ஜீவன் கிடைக்கிறது. நித்திய ஜீவன் கிடைப்பதினாலே பரலோக ராஜ்யத்திலே வாழ முடியும், தேவனோடு கூட வாழ முடியும். இந்த உலகத்திலே கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனாலே பலதரப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் என்று பலர் போதிக்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன போதிக்கிறது என்று சொன்னால், கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு, நித்திய ஜீவன் தேவன் கொடுக்கக்கூடியவராயிருக்கிறார். அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாகிறதுனாலே நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். ஆகவே அவர் சொல்லுகிறார், தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு நான் எழுதுகிறேன். ஒரு காலத்திலே பிதாவாகி தேவனை மாத்திரம் அறிந்தவர்களாக காணப்பட்டார்கள். யெகோவா என்று சொல்லப்படுகிற தேவனை மாத்திரம் அறிந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் பிற்பாடு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து அவரே மெய்யான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை அவர்களுக்கு அறிவித்தார். அந்த நாட்களிலே அநேகர் விசுவாசிக்கவில்லை. அவர் சிலுவையிலே மரித்து அடக்கம் செய்யப்பட்டு மறுபடியும் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து மீண்டும் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் தரிசனமாகி இந்த உயிர்த்தெழுதலின் நற்செய்தி அநேகருக்கு அறிவிங்கள் என்று சொல்லும் பொழுது 12 சீசர்களை தேர்ந்தெடுத்து அந்த பொறுப்பை கொடுத்தார். அந்த பொறுப்பின் மூலமாக அனைவருக்கு கிறிஸ்து அறிவிக்கப்பட்டார். ஆகையினாலே தேவனுடைய குமாரன் மேலே நீங்கள் விசுவாசமாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். அந்த விசுவாசத்தினாலே நித்திய ஜீவன் உண்டு. அந்த விசுவாசத்தினாலே மெய்யான சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்ட போது அவர்கள் அந்த விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்கள். ஆகையினால்தான் வேதம் சொல்லுகிறது, தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். யார் வந்து உங்களை கலகப்படுத்தி உங்கள் மனதை கலைத்து கிறிஸ்துவை விட்டு வெளியேறச் செய்தால், கிறிஸ்துவை விட்டு நீங்கள் விலகி போகச் சொன்னால், நீங்கள் ஒருபோதும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு பின்வாங்கி போகாதபடிக்கு உங்கள் விசுவாசத்திலே உறுதி பெற்றவர்களாக, விசுவாசத்திலே நிலைப்பட்டவர்களாக, கிறிஸ்து இயேசுவுக்கு சாட்சியாக நிற்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அவைகளுக்காகவே இவைகள் எழுதுகிறேன் என்று சொல்லி இந்த நிருபத்திலே அவர் ஆணித்தரமாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இது அவளுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு நமக்கும் அது எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பின்வாங்கி போகிற நிலைமையிலே நாம் நிற்கிறோமா? ஒருவேளை அப்படிப்பட்ட சிந்தனை எனக்கு இருக்கிறது. என் வாழ்க்கையில் எதுவுமே நல்லது நடக்கலை, என் வாழ்க்கையில் எதுவுமே ஜெயம் கிடைக்கலை, நான் தோல்வியை மாத்திரமே பார்த்து கொண்டிருக்கிறேன், ஆகையினால எனக்கு விசுவாசத்தை விட்டு போவதே மேலென்று நினைக்கிறீங்களா? ஒரு நாளும் அப்படிப்பட்ட சிந்தை உங்களுக்குள் வரக்கூடாது. உங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை முன்குறித்து இருக்கிறார், உங்களை அழைத்து இருக்கிறார், உங்களை பெயர் சொல்லி தெரிந்து கொண்டு இருக்கிறார், உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த தேவன் இன்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட வல்லமை ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார் என்பதிலே
சந்தேகமில்லை. அவரை விசுவாசியுங்கள், அவர்களுக்குள்ளாக வாழுங்கள், அவர்களுக்குள்ளாக நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்கச் செய்து ஆசீர்வதித்து உயர்த்தி இந்த கடைசி மாதத்திலே உங்களுக்கு நன்மையானவர்களை கொடுத்து மேன்மைப்படுத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட நல்வார்த்தைகளை கேட்ட உங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றி தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரைகளை முடிக்கிறேன். தேவநாமம் இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. ஆமென்.